இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன். த ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926 அதுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் அதை தான் பார்க்க போகிறோம். நான் அகமது, இன்டெல் டைம்ஸுக்காக. ஒரு ட்ரேட் யூனியன் அப்படின்றது இருக்குது, ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே வந்து ஒரு ட்ரேட் யூனியனை உருவாக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் நினச்சி உருவாக்கிட்டாங்க. ஆனால் அதை உருவாக்கினா மட்டும் போதுமா அப்படின்னா அது போதாது. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சட்டத்தின் கீழே ரெஜிஸ்டர் பண்ணணும், பதிவு செய்யணும். அதுதான் பார்த்திங்கன்னா பதிவு பெற்ற தொழிற்சங்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதிவு செய்யப்படாத தொழிற்சங்கத்துக்கும் ஒரு பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கத்துக்கும் இடையே ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு தொழிலாளர்கள் சைட்லேருந்து பேசுகிற ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டி. அதுவே அந்த தொழிற்சங்கம் பதிவு செய்யப்படலை அப்படின்னா அது ஒரு அத்தாரிட்டி அப்படின்ற ஸ்டேஜுக்கு எடுத்துக்கொள்ளப்படாது அந்த நிறுவனங்களால், அந்த மேனேஜ்மெண்ட் பீப்புளால். ஸோ எந்த தொழிற்சங்கமாக இருந்தாலும் அதை பதிவு செய்வது அவசியம். அது மிக எளிதான விஷயமும் கூட. அரசாங்கம், அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரார் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த சட்டத்துடைய பிரிவு 3 கீழ் அவர் வந்து செயல்படுறாரு. அவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேட் யூனியனை வந்து பதிவு செய்கிறதும், அதை வந்து மானிட்டர் பண்ணுறதும், நேம் சேஞ்ச் பண்ணுறது அல்லது மற்ற அந்த ட்ரேட் யூனியன் சம்பந்தமான அலுவல்கள் ஈடுபடுவதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ராருடைய வேலை. அவர் வந்து இந்த சட்டத்தின் பிரிவு 3 கீழ் நியமிக்கப்படுறாரு. ரெஜிஸ்ட்ரார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் தான். அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ரார், டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுடைய வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே விதமான வேலையை தான் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ராருக்கும் அவங்களுடைய லோக்கல் லிமிட் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க ரெஜிஸ்டர்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆவாங்க. அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ராக இருந்தாலும் டெப்யூட்டி ரெஜிஸ்டராக இருந்தாலும் அவர்கள் வந்து ட்ரேட் யூனியனை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரார், அவ்வளோதான். அவங்க என்னவாக நடந்துட்டு போகிறாங்க. சரி, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 4 வந்து அதுக்கு ஒரு ப்ரீஃபாக சொல்லுது. என்ன சொல்லுங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் யூனியன், ஒரு தொழிற்சங்கத்தை வந்து நான் வந்து பதிவு செய்ய போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்த ஒரு குறைந்தபட்சம் ஒரு 7 நபர்களை வந்து நான் கொண்டிருக்கணும். அந்த 7 நபர்களுடைய எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் இருக்கணும். அந்த ட்ரேட் யூனியனுக்கு ஒரு பெயர், நேம் இருக்கணும். அந்த ட்ரேட் யூனியனுக்கான ரூல்ஸ், என்னென்ன ரூல்ஸ் வந்து நாங்கள் அந்த ட்ரேட் யூனியனில் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணி கொடுக்கணும். அதாவது எப்படி வந்து நிறையா விஷயங்கள் இது இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதேமாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரேட் யூனியன், ஒரு தொழிற்சங்கத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஆனால் அப்ளை பண்ண பின்னாடி நம்ம அந்த அப்ளை பண்ணும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ், அந்த மெம்பர்ஸுடைய லிஸ்ட்டு கொடுத்துருப்போம். அந்த கொடுத்த லிஸ்ட்லேருந்து சில பேர் வந்து கலந்து போயிட்டாங்க, நாங்கள் வந்து உங்கள் தொழிற்சங்கத்தில் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ண தொழிற்சங்கத்துக்கு அந்த கொடுக்கப்பட்ட லிஸ்ட்டில் 50%, அதாவது மோர் தென் ஆஃப் பீப்புள் வந்து மெம்பர்ஸாக இருக்க மாட்டோம் அப்படின்னு டிஸ்அசோசியேட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து இன்வேலிட் ஆகிடும். இல்லை அவங்களுடைய கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் தென் 50% தான் இருக்குது, லெஸ் தென் ஆஃப் தான் இருக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வேலிடாக எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரார்ட்ட வந்து நம்ம அப்ளிகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா செக்ஷன் 5க்கு கீழே அந்த ரூல்ஸ், என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றதுக்கான காப்பி வந்து நம்ம கொடுத்துருக்கணும். அந்த ட்ரேட் யூனியன் மெம்பர்ஸுடைய நேம்ஸு, அவங்களுடைய ஆக்குபேஷன், அவங்களுடைய பதவிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம அடிஷ்னல் மெம்பர்ஸ் சேர்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட் ஆஃபீஸுடைய பேர் என்ன, அந்த ட்ரேட் யூனியனோட பேர் என்ன, ஹெட் ஆஃபீஸுடைய அட்ரஸ் என்ன, அந்த ஹெட் ஆஃபீஸை வந்து மேனேஜ் பண்ணுற ஆஃபீஸ் பியரர்ஸ் அவங்களுடைய டைட்டில்ஸ் என்ன, நேம்ஸ் என்ன, வயசு என்ன, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 1 இயருக்கு முன்னாடியே அந்த ட்ரேட் யூனியன் வந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ட்ரேட் யூனியனுடைய நேமில் என்னென்னலாம் அசெட்ஸ் இருக்குது, லயாபிலிட்டிஸ் இருக்குது, அதையும் வந்து நம்ம இணைச்சி கொடுக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 5. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு
தொழிற்சங்கத்தை ட்ரேட் யூனியனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்ஸ், என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷன் 6 பிரிவு 6 கீழே வந்து இந்த ட்ரேட் யூனியன் ஆக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் யூனியனுடைய பெயர், இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்ட்ஸ், எந்த நோக்கத்துக்காக அந்த ட்ரேட் யூனியன் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்க வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ட்ரேட் யூனியன் அப்படின்றப்ப 2 வகையான ஃபண்டு வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபண்ட் அப்படின்றது நம்ம ட்ரேட் யூனியனில் இருக்கிற மெம்பர்ஸுடைய வெல்ஃபேருக்காக யூஸ் பண்ணுறதான் ஜென்ரல் ஃபண்ட். அந்த ஜென்ரல் ஃபண்டு என்னென்ன அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது கொடுக்கணும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸ், அந்த ட்ரேட் யூனியனில் இருக்கிற மெம்பர்ஸுடைய லிஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். 5வது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேட் யூனியனுடைய ஆஃபீஸ் பியரர்ஸ், அதாவது தலைவர், பொருளாளர், செயலாளர் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸ் பியரர்ஸ் அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்க என்னென்ன அடிப்படையில் நியமிக்க போகிறாங்க அப்படின்றது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 6வது நியூ மெம்பர், புதிதாக ட்ரேட் யூனியனில் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவர்கள் எந்த விதியின் அடிப்படையில் எந்தெந்த ரூல்ஸ் பேஸில் அவங்க சேர்த்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்றதும் நம்ம கொடுக்கணும். அப்புறம் பேமெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன், அந்த ட்ரேட் யூனியன் அப்படின்றது இயங்கணும் அப்படின்னா என்ன ஆகணும், அதில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ் வந்து சந்தா கட்டணும் இல்லையா, அந்த சந்தா வந்து இந்த சட்டம் இருக்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையில் இருக்கணும். சட்டத்தை மீறி வந்து சந்தா வந்து வாங்கப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு ட்ரேட் யூனியனில் இருக்கிற மெம்பர் வந்து அந்த ட்ரேட் யூனியனை வழியாக அவர் சில பெனிஃபிட் வந்து அனுபவிக்கணும், அவருக்கு சில தேவை இருக்குது. அப்போ வந்து அவரை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ட்ரேட் யூனியனை ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ எந்த வகையில் நம்ம பெனிஃபிட் அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம், அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றது கொடுக்கணும். ட்ரேட் யூனியன் அப்படின்றப்ப ஒரு யூனியன் அப்படி ஒரு சங்கம் அப்படின்னாலே அதில் சில பேர் தவறு செய்வாங்க, அவங்க நம்ம ஃபைன் போடுவோம். அப்போ அந்த ஃபைன் போடுறோம் அப்படின்னா அந்த ஃபைன் போடுவதற்கான ரூல்ஸ் என்ன, கண்டிஷன் என்ன அப்படின்றதையும் கொடுக்கணும். இந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நிறைய ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் எப்படி, ஃபைன் போடுறது எப்படி, பெனிஃபிட் எப்படி, இது இந்த பேமெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி, இது எல்லாமே ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் எல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் திருத்துறதுக்கும் மறுபடியும் வேறு ஏதாவது வேரி ஆச்சுன்னா ரத்து செய்கிறதுக்கும் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதையும் கொடுக்கணும். ஆஃபீஸ் பேரர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான ரிமூவ், அதாவது இந்த தலைவர், செயலாளர், பொருளாளர் இவங்களெல்லாம் அது மட்டும் இல்லாமல் அந்த அலுவலகம் சார்ந்து இயங்கக்கூடிய நபர்கள் எப்படி வந்து இயங்குவார்கள், அவர்கள் பதவி நீக்கம் செய்கிறது எப்படி அப்பாயின்ட் பண்ணுறது சம்மந்தமான ரூல்ஸும் கொடுத்துடணும். அதே மாதிரி இந்த ஃபண்ட் இருக்கு இல்லையா, ட்ரேட் யூனியனில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபண்ட், பொலிட்டிக்கல் ஃபண்ட் அப்படின்னு 2 ஃபண்டு இருக்கும். அந்த ஃபண்டுடைய கஸ்டடி யார்ட்டு இருக்கும், அந்த ஆடிட் எப்படி பண்ணுறது, அதை எப்படி அந்த புக்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, அது சம்மந்தமான ரூல்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் யூனியன் அப்படின்றதுல இருக்கணும். அதே மாதிரி ஒருவேளை அந்த ட்ரேட் யூனியன் வந்து கலைக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து எப்படி அதுக்கான ரூல்ஸ் என்ன, அப்போ அங்கே இருக்கிற ஃபண்டை வந்து எப்படி பிரிச்சுக்கிறது, அங்கே இருக்கிற கடனை வந்து யார் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த முடிவு பண்ணி ஒரு பாலிசியாக வந்து உருவாக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூல்ஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன் செக்ஷன் 6 வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ட்ரேட் யூனியனை வந்து நம்ம என்ன பண்ணால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இதெல்லாம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் கொடுத்த பின்னாடியுமே வந்து ஒரு ரெஜிஸ்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா கேட்கலாம். ஒருவேளை அவர் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படலை அப்படின்னா அதை காரணமாக வச்சு ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னா அவருக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் செக்ஷன் 7 இருக்குது. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரேட் யூனியனுடைய நேம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரேட் யூனியனுடைய பெயரோட ஒத்து போச்சு, அதே மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பேருக்கு பதிலாக இந்த பேரை சொல்லி ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த ரெஜிஸ்டர் நினச்சார் அப்படின்னா அப்பவும் நான் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்கான உரிமை அவருக்கு இருக்குது. தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்த பின்னாடியும் அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து அப்பீலுக்கு போகலாம். ஆனால் அப்படி பெரும்பாலும் நடக்காது. பெரும்பாலும் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ண பின்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ட்ரேட் யூனியன் ரெஜிஸ்டரில் வந்து அந்த ட்ரேட் யூனியனுடைய நேமை வந்து என்ட்ரு பண்ணுவாங்க. அதற்கப்புறமா ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுப்பாங்க ஒரு ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மில். அப்படி கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். இது வந்து ஒரு ரெஜிஸ்டர் ட்ரேட் யூனியன் அப்படின்றதுக்கு. ஒரு ட்ரேட் யூனியன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே
அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கணும். ஒரு ஹெட் ஆஃபீஸ் ஒரு பர்டிகுலர் அட்ரஸில் இருக்கணும். அது அந்த எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெட் ஆஃபீஸுடைய பேரில் தான் இருக்கும். ஒருவேளை அதில் ஏதாவது சேஞ்ச் வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் வித்தின் 14 days இன் ரைட்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ராருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரார் வந்து அந்த சேஞ்ச் ஆஃப் அட்ரஸை ரெஜிஸ்டர் பண்ணி ஃபைல் பண்ணிக்குவார். அதே மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம், ஒரு நேம் சேஞ்ச் பண்ணணும், ட்ரேட் யூனியனுடைய நேம் வந்து பிடிக்கல, புதிய பேர் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னா கூட செக்ஷன் 23, 25, 26 படி அதை வச்சுக்கலாம். இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஸில் 3/2 பங்கு மெம்பர்ஸ் அவங்களுடைய ஆதரவு கன்சென்ட் அதுக்கு வந்து இருக்கணும். அந்த பெயரை வந்து பார்த்திங்கன்னா மாற்றும் அப்படின்றத நோட்டீஸ் கொடுக்கணும். ரைட்டிங்கில் செக்ரட்டரி சைன் பண்ணியிருக்கணும். அது அல்லாமல் 7 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டருக்கு அனுப்பணும். ரெஜிஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை பார்த்துட்டு அது மற்ற ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய எந்த ட்ரேட் யூனியனுடைய பேரோடும் ரெசம்பிள் ஆகலை அல்லது ஐடென்டிக்கல் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவர் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பார். ஏன் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் என்ன அப்படின்னா அந்த ட்ரேட் யூனியனுக்கு சில கேரக்டர்ஸ் வரும். என்ன கேரக்டர்ஸ் அப்படின்னா, ஒரு ரெஜிஸ்டர்டு ட்ரேட் யூனியன் அப்படின்றது பிகம் அ பாடி கார்ப்பரேட். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு லீகல் என்டிட்டி கிடைக்கிது. அது வந்து அதனுடைய மெம்பர்ஸ் வேறு, அந்த ட்ரேட் யூனியன் அப்படின்றது வேறு. எப்படி வந்து இந்த கம்பெனி இருக்குது இல்லையா, கம்பெனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியில் என்ன பிரச்சனை என்ன தப்பு பண்ணாலும் நம்ம கம்பெனியில் உள்ள பர்சன்ஸ் யாரையும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா கம்பெனின்றது செப்பரேட் என்டிட்டி. அதே மாதிரி ட்ரேட் யூனியனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் யூனியன் அப்படின்றதும் அந்த மெம்பர்ஸும் செப்பரேட் என்டிட்டியாக மாறிடுவாங்க. அதே மாதிரி பெர்பெச்சுவல் சக்சஷன் அப்படின்றது இந்த ட்ரேட் யூனியனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண ட்ரேட் யூனியனுக்கு தான் கிடைக்கும். அதாவது அடுத்தடுத்த நபர்களுக்கு கைமாற்றி விட்டு செல்லக்கூடிய இந்த பெர்பெச்சுவல் சக்சஷன் அப்படின்றது அவங்களுக்கு, அதாவது அது வந்து பர்சன்ஸ் செத்து போனாலும் ட்ரேட் யூனியன் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டில் இட் வில் பி என் எக்ஸிஸ்டிங். அதான் பார்த்தீங்கன்னா பெர்பெச்சுவல் சக்சஷன் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு காமன் சீல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும் ஒரு ரெஜிஸ்டர்டு ட்ரேட் யூனியன் அப்படின்றப்ப. ட்ரேட் யூனியன் பேரில் வந்து நம்ம மூவபிள் அசட்ஸோ அல்லது இம்மூவபிள் நம்ம ப்ராப்பர்ட்டியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்க முடியும். அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிறது அப்படின்னாலும் டு என்டர் த கான்ட்ராக்ட் வி ஹாவ் அ கெப்பாசிட்டி, லீகல் கெப்பாசிட்டி அப்படின்றது ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியனுக்கு மட்டும்தான் இருக்குது. நாம் வழக்கு தொடுக்கணும் அல்லது நம்ம ட்ரேட் யூனியனுக்கு மேலே யாராவது வழக்கு தொடரணும் அப்படின்னாலும் தொடரலாம். கேன் பி ஷூட் அண்ட் ஷூ. அதற்கான கெப்பாசிட்டியும் வந்து இந்த ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியனுக்கு தான் வந்து கிடைக்கிது. அப்போ இந்த கொடுத்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரார் நினச்சார்னா செக்ஷன் 10க்கு கீழே 3 காரணங்களால் அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ண முடியும். அந்த ட்ரேட் யூனியனுக்கு வந்து ஒரு ப்ரெஸ்கிரிப்டு மேனரில் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சாலோ, அல்லது வந்து ஃப்ராடு அல்லது ஏதாவது மிஸ்டேக் பண்ணி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் நினச்சாலோ, இல்லை இப்போ அந்த ட்ரேட் யூனியனை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க, இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இல்லை, அந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட்டுக்கு வந்து கான்ட்ரவர்ஷியலாக அவங்க நடந்துக்கிறாங்க, அந்த ரூல்ஸ் எல்லாமே வயலேட் பண்ணுறாங்க, ட்ரேட் யூனியன் கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் என்ன பண்ணலாம்னா 2 months நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கேன்சல் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம். ஒரு ட்ரேட் யூனியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கேன்சல் பண்ணுறாங்க, வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கோர்ட்டில் வந்து ஒரு ப்ரெஸ்கிரிப்டு பீரியடில் வந்து நம்ம வந்து அப்பீலுக்கு போகலாம். அந்த அப்பீலுக்கு போன பின்னாடி வித்தின் 60 daysல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொசீடிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். அப்பேலட் கோர்ட் வந்து அந்த நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கும் அல்லது வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கும் அல்லது அந்த கேன்சலேஷன் அல்லது வித்ட்ராவில் வந்து செட்டசைட் பண்ணுறதுக்கும் அதிகாரம் மிக்கது தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பேலட் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் சிபிசியை வந்து ஃபாலோ பண்ணி முடிவெடுப்பாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன். மீண்டும் அடுத்த பகுதியில் வேறு ஒரு நல்ல தலைப்பை சந்திப்போம். நான் அகமது இன்டர் டைம்ஸுக்காக நன்றி.